ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, கசப்புக்களை தீர்த்தால் ஒன்றிணைந்து போட்டி, இந்திய தூதுவரிடம் கூறிய தமிழ் கட்சி தலைவர்கள். தமிழ் தரப்புகள் ஒன்றாக போட்டியிடுவதானால் அவர்களிடையே உள்ள கசப்புக்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்திய தூதுவருடனான நேற்றைய சந்திப்பில் பங்கேற்ற கட்சி தலைவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா மற்றும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையில் கொழும்பில் நேற்று 1.25 மணி நேரம் சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை தமிழ் தரப்புகள் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றன என்பது தொடர்பில் பேசப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சி அந்த கட்சியின் சின்னத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னர் கூட்டமைப்பாக சந்தித்ததை போன்று எதிர்கொள்வதற்காக அழைப்பு விடுத்திருந்தது. ஆனால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களாலேயே கூட்டமைப்பாக செயற்பட முடியாமல் போனதையும் தமிழரசுக் கட்சி அதிலிருந்து வெளியேறியதையும் இந்திய தூதுவருக்கு சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் கூறியுள்ளனர். இதன்போது இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் பங்கேற்ற பதில் செயலர் கடந்த காலங்களில் கசப்புணர்வுகள் இருந்ததை ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் அதை எதிர்காலத்தில் பேசி தீர்த்து ஒற்றுமையாக போட்டியிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை ஒன்றாக எதிர்கொண்டால் மாத்திரமே தமிழ் தேசிய கட்சிகளால் பலமான நிலையை அடைய முடியும் என்பதை கூட்டத்தில் பங்கேற்ற கட்சி தலைவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் அதன் தலைவர் மாவை சேனாதிராஜா, பதிவு செயலர் சத்தியலிங்கம், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஸ்ரீதரன், டெலோ சார்பில் கட்சித் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன், புலட் சார்பில் சித்தார்த்தன், இஃப்ஆர்எல்எஃப் அமைப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன், தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி. விக்னேஸ்வரன் ஆகியோர் இந்த சந்திப்புக்கு அழைப்பு விடுத்தும் கலந்து கொள்ளவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அதிகார பகிர்வுக்கு எதிரானவரே அனுர, தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் இந்திய தூதுவரிடம் எடுத்துரைப்பு. தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லிக்கொண்டாலும் அவர்கள் அடிப்படையில் ஜேவிபியினர்தான். அன்றோ உட்பட அவர்கள் அனைவரும் அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்கள். இப்போதும் அதே மனநிலையில் இருக்கின்றார்கள் என்று தமிழரசுக் கட்சிகளின் தலைவர்கள் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவிடம் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் நேற்றைய தினம் தமிழ் தேசிய கட்சியினரை இந்திய தூதுவர் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இந்த சந்திப்பின் போது தற்போது பதவியேற்றுள்ள தேசிய மக்கள் சக்தியின் அன்வ தலைமையிலான அரசாங்கம் தொடர்பில் தமிழ் கட்சி தலைவர்களின் நிலைப்பாடுகளை தூதுவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதன்போதே அதிகார பகிர்வை அன்ரோவின் அரசாங்கம் தரும் என்ற நம்பிக்கை இல்லை என்று தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் பின்னர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் சாத்தியம் இருப்பதாக பல தரப்பினரும் கூறுவதாக இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். இதற்கு தமிழ் தலைவர்கள் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லிக்கொண்டாலும் அவர்கள் அடிப்படையில் ஜேவிபியினர்தான். அவர்கள் அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்கள். இப்போதும் அதே மனநிலையில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். அதை செய்வார்களா என்ற கேள்வி எங்களிடம் இருக்கின்றது. இவற்றுக்கு மேலாக அவர்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள், சீன சார்பு போக்குடையவர்கள். அன்றகுமார் தலைமைத்துவம் ஏற்றதன் பின்னர் அவர்கள் அதே நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியாது. சில விடயங்களை உணர்ந்திருக்கின்றார்கள். ஆனாலும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் என்று நம்பவில்லை. அவர்கள் புதிய அரசமைப்பு ஊடாக பிரச்சனையை தீர்ப்போம் என்கின்றார்கள். அவர்களால் நாடாளுமன்ற தேர்தலில் 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் நம்பவில்லை. அவர்கள் சாதாரண பெரும்பான்மையோடு வேண்டுமானால் பெற்றுக்கொள்வார்கள் என தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு பதிலளித்துள்ள இந்திய தூதுவர், எம்முடன் பேசிய பலரும் தேசிய மக்கள் சக்தியினர் நாடாளுமன்ற தேர்தலில் சாதாரண பெரும்பான்மையை பெற்றுக்கொள்வார்கள் என்றுதான் கூறுகின்றார்கள் என தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழரசுக் கட்சி கொழும்பிலும் போட்டி, ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா தகவல். இலங்கை தமிழரசுக் கட்சி கொழும்பில் போட்டியிடுவது தொடர்பில் பரிசீலனையில் உள்ளதாக தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான கே.வி. தவராசா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் முன்னைய காலங்களைப் போல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடுவது தொடர்பில் பேசப்பட்டது. அதற்கு பங்காளி கட்சிகள் இணங்கி வராவிட்டால் தமிழரசுக் கட்சி தனித்து போட்டியிடுவதென்று முடிவெடுக்கப்பட்டது. அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் கொழும்பிலும் தமிழரசுக் கட்சி போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்தேன். நாளை மறுதினம் இது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாழ்ப்பாணத்தில் கைக்குண்டுகளுடன் இளைஞர்கள் கைது. ஜாழ்ப்பாணத்தில் கைக்குண்டுகளுடன் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது இந்த 2 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது.
முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு தனித்து போட்டி, தோற்றவர்களுக்கு ஆசனம் இல்லையாம். சுமந்திரன் நேற்று இவ்வாறு அறிவிப்பு. வீட்டு சின்னத்தில் தேர்தலை ஒன்றாக எதிர்கொள்வது என்ற அழைப்பு இதர கட்சிகளால் ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்தில் தமிழரசுக் கட்சி தனித்து களமிறங்கும் என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டுவிட்டு பின்னர் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணையுமாறு தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் அண்மையில் அழைப்பு விடுக்கப்பட்டது. எனினும் அந்த அழைப்பை அந்தந்த கட்சிகள் மறுத்துள்ள நிலையிலேயே கட்சிகள் ஒன்றிணைய வராவிட்டால் தமிழரசுக் கட்சி தனித்து தேர்தலை எதிர்கொள்ளும் என்று சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சுமந்திரன் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நியமன பத்திரம் தாக்கல் செய்வதற்கு இன்னும் சிறிது காலமே உள்ளது. எனவே நாங்கள் விரைவாக செயற்பட வேண்டியுள்ளது. கட்சிகளை ஒன்றிணையுமாறு விடுத்த அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் வேட்பாளர்களை தீர்மானிப்பதற்காக நாங்கள் அமைத்த குழு அடுத்த விடயங்களை தீர்மானிக்கும். நாங்கள் தேர்தலை தனித்து எதிர்கொள்வோம். எதிர்வரும் தேர்தலில் இளைஞர்கள், யுவதிகள், ஆற்றல் உடையவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்பதுடன் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை என்ற தீர்மானத்தையும் மேற்கொண்டுள்ளோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அனுர அரசாங்கத்துக்கு எதிராக நேற்று போர், தரம் 5 மாணவர்களுக்கான பரீட்சையை மீண்டும் நடத்துமாறு வலியுறுத்தி இசுருபாய கல்வி அமைச்சின் முன்பாக நேற்று ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையின் சில வினாக்கள் பரீட்சைக்கு முன்பாகவே வெளியானதை அடுத்து அவ்வாறு வெளியான 3 கேள்விகளுக்கான முழு புள்ளிகளும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் பரீட்சை மீண்டும் நடத்தப்படாது எனவும் கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி நேற்று அறிவித்திருந்தார். இதையடுத்து அரசாங்கத்தின் இந்த முடிவை ஏற்க முடியாது என்றும் பரீட்சையை மீண்டும் நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர் நேற்று இசுருபாய கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கை இந்திய நட்புறவு மேலும் வலுச்சேர்க்கப்படும், வீதகேரத்திடம் இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவிப்பு. இலங்கை இந்திய நட்புறவு மேலும் வலுச்சேர்க்கப்படும் என வெளிவார அமைச்சர் வீதகேரத்திடம் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இருவருக்கும் இடையில் சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான பரந்த ஒத்துழைப்பு குறித்து இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் இரு நாடுகளினதும் கலாசார நட்புறவுக்கு மேலும் வலுச்சேர்க்கும் வழிமுறைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தமது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டது. எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது என இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. அதன்படி பெட்ரோல் ஒக்டேன் 92 விலை 21 ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை ரூபாய் 311. ஓட்டோ டீசல் 24 ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை ரூபாய் 283. சூப்பர் டீசல் ரூபாய் 33ஆல் குறைக்கப்பட்டு புதிய விலை 319 ரூபாய். மண்ணெண்ணெய் 19 ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலை ரூபாய் 183ஆக உள்ளது. பெட்ரோல் ஒக்டேன் 92 விலையில் மாற்றமில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கீரிமலையிலிருந்து கொழும்புக்கு மீண்டும் பேருந்து சேவை. பருத்துறை சாலையினரால் கீரிமலையிலிருந்து கொழும்பிற்கு நடத்தப்பட்ட பேருந்து சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் குறித்த பேருந்து சேவைகள் இன்று முதல் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு வரை இடம்பெற்ற சேவை பேருந்து இன்மை மற்றும் சாரதிகள் இன்மை போன்ற காரணங்களினால் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று பிற்பகல் 7:15 மணிக்கு கீரிமலையிலிருந்து புறப்பட்டு காங்கேசன்துறை, தொண்டமனாறு, வெல்வெட்டித்துறை ஊடாக பெருத்துறை வந்தடைந்து பெருத்துறையிலிருந்து மந்திகை, மாலிச்சந்தி, நெல்லியடி, துண்ணாலை ஊடாக வவுனியா, அன்றாபுரம், புத்தளம், சிலாவம் வழியாக கொழும்பை சென்றடைய உள்ளதாக பெருத்துறை சாலை முகாமைத்துவம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கு ஆளுநர் செயலகத்தில் தொலைபேசியில் முறையிடலாம். பொதுமக்கள் தங்கள் குறைகளை வடக்கு ஆளுநர் செயலகத்தில் தொலைபேசி மூலம் அலுவலக நேரத்தில் முறையிடலாம் என வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் வடக்கு ஆளுநரின் செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் பொதுமக்கள் குறைகள் வலையமைப்பான அபயம் பிரிவினது செயற்பாடுகள் நேற்று முதல் நிறுத்தப்படுவதுடன் அலுவலக நேரத்தில் பொதுமக்கள் ஆளுநருக்கு தங்கள் முறைப்பாடுகளை, அதாவது ஊழல், நேர்மையின்மை, மோசடி, துஷ்பிரயோகம், அவதூறு, நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் தொடர்பாகவும் தெரிவித்துக் கொள்ளலாம். தெரியப்படுத்துவதற்காக பின்வரும் தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. 021 22 19375
021221936. மேலே கூறப்பட்ட தொலைபேசி இலக்கங்களுக்கு முறைப்பாடுகளை வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கு தெரிவித்து அதற்குரிய தீர்வினை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, காலி முகத்திடலில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் ரணிலின் தனிப்பட்ட பணிக்குழாமுடையது. ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விசேட அறிக்கை. காலி முகத்திடலில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் ரணிலின் தனிப்பட்ட பணிக்குழாமுடையது என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. காலி முகத்திடலில் அமைந்துள்ள ஜனாதிபதி சிலையத்துக்கு அருகாமையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விசேட அறிக்கையை வெளியிட்டுள்ளது. குறித்த வாகனங்கள் முன்னாள் ஜனாதிபதியால் அவரது பதவிக்காலத்தில் தமது தனிப்பட்ட பணிக்குழாமினருக்காக வழங்கப்பட்டவை என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. அந்த அறிக்கையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களும் அடங்குகின்றன. அவ்வாறு வழங்கப்பட்டிருந்த 107 வாகனங்களின் வகைகள் மற்றும் அவற்றை பயன்படுத்திய நபர்கள் தொடர்பான தகவல்கள் என்பன அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தனித்து களமிறங்கும் தமிழ் மக்கள் கூட்டணி. வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு கூட்டம் நேற்று திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள CV விக்னேஸ்வரன் இல்லத்தில் இடம்பெற்றது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது. இதன்போதே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடோ இலங்கை தமிழரசு கட்சியோடோ இணைந்து போட்டியிடப் போவதில்லை எனவும், எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து போட்டியிடுவது எனவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அன்ரோவின் நியமனங்கள் அனைத்திலும் சிக்கல். நாட்டின் புதிய ஜனாதிபதியாக அன்ரகுமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் வழங்கப்பட்ட அனைத்து நியமனங்களிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரோ தெரிவித்துள்ளார். பாணந்துறை பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர்களில் சிலர் நீதிமன்றங்கள் மூலம் தண்டிக்கப்பட்டவர்கள் என்றும், நீதிமன்றங்களில் சிலரின் வழக்குகள் நிலுவையில் உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் அடுத்த பாராளுமன்ற தேர்தலின் போது தற்போதுள்ள 42% வாக்குகளை அவர்கள் இழக்க நேரிடும் என்றும் தான் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்தில் ஒரு எழுத்தை கூட மாற்றியமைக்காமல் அன்று தரப்பு முன்னெடுத்து செல்வதாகவும் அவர் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழருக்கு குறைந்தபட்ச அதிகாரம் கூட கிடைத்துவிடக் கூடாது என போராடியவர் தான் அன்ரகுமார. புதிய ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்கவின் சுயரூபத்தை இன்னும் மக்கள் பார்க்கவில்லை. இவர் முற்றுமுழுதாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு எதிராக தமிழர்களுக்கு குறைந்தபட்ச அதிகாரம் கூட கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக போராட்டம் நடத்திய ஒரு போராளி. அந்த மாய அலைக்கு பின்னால் தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் இழுபட்டு செல்வீர்களானால் உங்கள் எதிர்காலம் மாத்திரமல்ல, எமது மக்களின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகி சூனியமாகும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் எம்பியுமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ள அவர் மேலும் கூறுகையில், வடக்கு கிழக்கில் தற்போது ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை என்னவென்றால், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தெற்கிலே ஒரு ஊழலற்ற அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ரீதியில் பெருவாரியான தெற்கு மக்கள் வாக்களித்து ஒரு ஜனாதிபதியை கொண்டு வந்திருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கில் இருந்து அவருக்கான வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதனை வைத்துக்கொண்டு வடக்கு கிழக்கிலும் அதே வழியிலே இளைஞர்களை பாராளுமன்ற தேர்தலுக்கு கொண்டு வர வேண்டும், புதிய முகங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோஷம் வேண்டுகோள் வலுப்பெற்றிருக்கின்றது. அதேபோன்று தேசிய மக்கள் சக்தியை நோக்கி எமது மக்களும் நகர்வதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் தமிழ் மக்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். தெற்கில் இருக்கும் பிரச்சனை வேறு, எமது வடகிழக்கில் உள்ள பிரச்சனை வேறு. தெற்கில் உள்ள சிங்கள மக்களுக்கான தேவை வேறு, எமது மக்களின் தேவை வேறு. எமது மக்கள் 7 தசாப்தங்களுக்கு மேலாக அரசியல் ஆயுத ரீதியாக உரிமைகளை பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கின்றனர். அந்த போராட்டத்திற்கான நியாயமான தீர்வு இன்னும் பெறவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நாமலுக்கு எதிராக விசாரணை ஆரம்பம். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அரச வாகனம் ஒன்றை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த விசாரணைகளை கொள்ளுப்பட்டி போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.
இலங்கை மின்சார தனியார் நிறுவனத்துக்கு நலன்புரி திணைக்களத்துக்கு சொந்தமான வாகனம் ஒன்று நாமல் ராஜபக்சவின் அண்டாபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.